இன்று இந்த அமர்வில் கலந்து கொண்டிருக்கும் இருபால் மைய அன்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மன அழுத்தத்தை குறைக்க மனவளக்கலை யோகா என்ற டாபிக்கில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நம்முடைய விருதுநகர் மண்டலத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மன அழுத்தத்தை குறைக்க மனவளக்கலை யோகா. முதல் என் அன்னையை வணங்கி, தந்தையை வணங்கி, குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி நான் இந்த அமர்வை தொடங்குகின்றேன். மன அழுத்தத்தை குறைக்க மனவளக்கலை யோகா. பொதுவா மன அழுத்தம்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மனம்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் லைட்டா பார்த்துடலாம். மனவளக்கலை அன்பர்கள்லாம் பெரும்பாலும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் எல்லாருக்குமே மனம்னா என்னன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு ரீகால் மாதிரி நான் சொல்றது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப சொல்றேன். ஒரு மனம் அப்படின்னா பாத்தீங்கன்னா உயிரின் படற்கை நிலை அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஒரு உயிரை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா அந்த உயிருக்குள்ள கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் இருக்கின்றன. உயிர் சுத்துறது, அதனால பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்துகள்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்படி சுற்றும் போது கனமான பொருட்கள் மையத்தை நோக்கி தள்ளப்படும், லேசான பொருட்கள் வெளிநோக்கி தள்ளப்படும் என்ற தத்துவப்படி லேசான இறைத்துகள்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த உயிர் துகளை விட்டு வெளியேற முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றன. அப்படி செய்யறதுனால பாத்தீங்கன்னா அதனால ஜீவகாந்தம் உருவாகின்றது. அதாவது இந்த உயிர் துகள்கள் லேசாவும் இருக்கு, வேகம் அதிகமாகவும் இருக்கிறதுனால இந்த உயிர் துகளை விட்டு வெளியேறி விடுகின்றன. இப்ப இந்த ஜீவகாந்தமானது புலன்கள் மூலமாக வெளியே இன்ப துன்ப உணர்வை பெறுகின்றது. அப்ப நம்ம மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஜீவகாந்த அலையானது புலன்கள் மூலம் செலவாகும் போது பெரும் அனுபோக அனுபவங்களை மனம் என்கின்றோம். அப்ப அந்த அனுபவங்களை எது பெறுகின்றது? புலன்கள் பெறுகின்றன. அப்ப அந்த புலன்களுக்கு எந்த வகையான அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற புலனுணர்வாக பெறுகின்றன. இதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், மனம் எனும் புதினமது ஜீவகாந்த அலைதான் மனிதனிடம் புலனுணர்வில் அது விரைவு கொண்டு அப்படின்னு ஒரு கவிதை சொல்கின்றார். அப்ப இந்த ஜீவகாந்த அலையினுடைய செலவை தான் நாம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நாம் உணர்வாக பெறுகின்றோம். அது இன்பமாக இருக்கணும் பார்த்தோம்னா அதில் அளவு முறை இருக்க வேண்டும். அதாவது மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள் 5 அளவு முறை. அதாவது உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5 பார்த்துக்கிட்டீங்கன்னா நாம அளவு முறையோடு இருக்க வேண்டும். இந்த அளவு முறையோடு இருந்தால் அது இன்பம். அளவு முறை மீறும் போது அதுவே துன்பமாக பலவிதமான பிரச்சனைகளாக மாறுகின்றன. இந்த அளவுக்கு மீறி செயல்படும் போது அதுவே பார்த்தோம்னா ஜீவகாந்த செலவு அதிகமாகும் போது அதுவே மன அழுத்தம் ஏற்படுவதற்கும் காரணமாக அமைகின்றது. சரி, இந்த இன்னொரு கவியில மகரிஷி அவர் சொல்கிறார்கள், மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா ஒரு புலனுணர்வு கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கும் போது என்ன பண்ணிடுறோம்னா நம்முடைய மனமானது மயங்கி விடுகின்றது. அது இன்ப உணர்வாக இருக்கிறதுனால அதே திரும்ப செய்யணும் அப்படிங்கிறது மனமானது மயங்கி அதே செயலை செய்யும் போது நாம் இந்த உலகிற்கு வந்த நோக்கத்தையே மறந்து விடுகின்றோம். அப்ப அனைத்திற்குமே பார்த்துட்டீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம். அந்த மனதிற்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலையே சொன்னமானது உயிரின் படற்கை நிலை. அதை தவிர பார்த்தீங்கன்னா எண்ணங்களின் தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு கவியில வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். அப்ப இந்த இயற்கையவே பார்த்தோம்னா எண்ணத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும்? நாம அடங்குற அளவுக்கு இந்த எண்ணம் தான் எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில்
உயர்வதற்கும் இந்த எண்ணம் தான் காரணமாக இருக்கிறது, வாழ்வில் தாழ்வதற்கும் இந்த எண்ணம் தான் காரணமாக இருக்கின்றது. அப்ப இந்த மனதை வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு விளைநிலம். ஒரு விளைநிலத்துல நீங்க ஒரு விதையை, எந்த விதையை போட்டாலும் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது விளையும். ஒரு நெல்லை போட்டீங்கன்னா நெல் விளையும், புல்லு இருந்துச்சுன்னா புல்லு தான் விளையும். நாம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, நம்ம புல்ல போட்டு வச்சுக்கிட்டு நெல் வரணும்னு நினைச்சா கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, நாம இந்த மனதுல எதையோ போட்டு வச்சிடறோம். போட்டு வச்சுட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அது கிடைக்காம இருக்கும்போது அங்க நம்மளுக்கு மனம் அழுத்தமானது வருகின்றது. இப்ப வேப்பமரம் வேணும்னா வேப்பமர விதையை தான் நம்ம எடுத்து ஊனணும். அங்க போயிட்டு கொய்யா பழத்தையோ அல்லது வேற மரத்தையோ விதையை நம்ம ஊண்டுனா கண்டிப்பா வந்து அங்க வேப்பமரம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வரவே வராது. இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மனதுல வந்து இந்த விளைநிலமாகிய மனதுல எதையோ போட்டு என்ன பண்ணிடுறோம், குழப்பி வைத்து விடுகின்றோம் அல்லது விதைத்து வைத்து விடுகின்றோம். விதைத்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு நல்லதுதான் நினைக்கணும், துன்பம் தரக்கூடிய எண்ணங்களை விதைத்து விட்டு இன்பம் வேணும் கேட்டீங்கன்னா எப்படி விளையும்? உறுதியாக வாய்ப்பே கிடையாது. அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மனம்தான் வந்து அனைத்திற்கும் முக்கிய காரணமாக இருக்கின்றது. இத ஒரு பெரியவர் என்ன சொல்றான்னா, மனம் செய்யும் வாணிபமே மனிதனின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மனம்தான் காரணம். மனத்தாலே மனிதன் உயரவும் முடியும், தாழவும் முடியும். மனத்தினை உயர்த்தினால் இன்பம், மனத்தை தாழ்த்தினால் துன்பம் அப்படின்ட்டு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப மன அழுத்தம், மன அழுத்தம்னா என்ன அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி, மன அழுத்தம் நல்லதா கெட்டதா? பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம் கெட்டது கெட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன் மன அழுத்தம் நல்லது அப்படின்னு சொல்றேன். அது எந்த மன அழுத்தம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மன அழுத்தமானது 2 வகைப்படும். ஒன்று வந்து பாசிட்டிவ் மன அழுத்தம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மன அழுத்தம். அதை வந்து சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து நெகட்டிவ் மன அழுத்தத்தை டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் மன அழுத்தமானது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப நான் ஒரு மாணவர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு பரீட்சை வருகின்றது. அந்த பரீட்சையில வந்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா, அவரு முழு ஈடுபாட்டோட தன்னுடைய கவனத்தை முழுவதும் வேற சிதற விடாம ஒரே இடத்துல குவித்து தன்னுடைய ஆற்றல் எல்லாத்தையும் செலவழித்து படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயரை வாங்குகின்றார். அது எப்படி வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மன அழுத்தம், அதாவது பாசிட்டிவ் மன அழுத்தத்தினாலதான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ல பெயரை வாங்குகின்றார். இதே மாதிரி நம்ம வந்து மேனேஜர்கிட்ட என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, சூப்பர்வைசரா இருக்காங்க, அவங்க வந்து மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா சிறப்பாக வேலை செய்கின்றார். அப்படி சிறப்பாக வேலை செய்து அதன் மூலமாக அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அப்படி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அப்படி இல்லைனாலும் இது வந்து இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக வேலை பார்த்தோம்னு பார்த்தோம்னா ஒரு விளைவை எதிர்பார்த்து செயல் செய்வது மாதிரி ஆகிடும். ஆனா வந்து பார்த்தோம்னா விளைவையே எதிர்பார்க்காமல் வந்து பார்த்தோம்னா நம்முடைய கடமை என்ன பண்ணணும், செவனே செய்ய வேண்டும். ஒரு நம்ம அப்படி சிறப்பாக செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையில ஒரு மகான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துறவி இருந்தாரு. அந்த துறவி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது அங்க வந்து பாறையை வந்து உடைத்து கொண்டிருக்கிறார்கள். பாறையை உடைத்து கற்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவங்ககிட்ட அங்க வேலை பார்க்கறவங்ககிட்ட போயிட்டு, இவரு எதுக்காக இந்த பாறையை உடைச்சிட்டு இருக்கீங்க? போங்கயா போங்க, எனக்கே வேலை பார்க்கவே நேரம் இல்லை, உங்கள்ட்ட பதில் சொல்றதுக்கு எனக்கு துப்புரவா நேரம் இல்லை, எனக்கே பல வேலைகள் இருக்கிறது, நானே வேற வழி இல்லாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த துறவியிடம் சொல்கின்றார். அச்சோ என்னடா இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன பண்றாருன்னு பார்த்தோன்னா இன்னொருத்தவரும் கொஞ்சம் தூரம் தள்ளி அதே மாதிரி கற்களை உடைத்து கொண்டிருக்கிறார்.
சரி, அப்ப அவர்கிட்ட கேட்டு பார்த்தானா இவரே இப்படி சொல்றாரே, அவர் கோவப்படுறாரே, அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்றாரோன்னு தெரியலையே, சரி இருந்தாலும் ஒருவேளை கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இந்த மாதிரி இவர் கேட்கறதுக்கு பதில் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் இந்த வேலையை வந்து வேற வழி இல்லாம என்னுடைய குடும்பத்தை காப்பாத்தணும், வேற வேலை கிடைக்கல, அதனால இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதே வந்து பாத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி இவர் கொஞ்சமாச்சும் பதில் சொல்றாரு, இந்த மூணாவது வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் அந்த துறவி கேட்கிறாரு. கேட்கும்போது என்ன சொல்றாருன்னு பார்த்தோன்னா, அவர் பார்த்த உடனே வந்து பார்த்தோன்னா ஒரு புன்முறுவல் புரிகிறாரு. இந்த மாதிரி நீங்க எதுக்காக இந்த கல்லை உடைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு புன்முறுவல் புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்க வந்து இப்ப நாங்க பாறையை தோண்டிட்டு இருக்கோம். எதுக்காக தோண்டிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு சத்திரம் வரப்போகின்றது. இந்த சத்திரத்தை கட்டுவதற்காக இதனுடைய ஓனர், இடத்தினுடைய அதிபதி வந்து இந்த வேலையை எங்கள்கிட்ட கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இந்த சத்திரத்தை கட்ட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வழியா வந்து போகிறாங்க. போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வழிப்போக்கர்கள் நிறைய சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தங்குறதுக்கு வந்து ஒரு சத்திரம் இருந்தா ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய இடத்தினுடைய ஓனர் வந்து முடிவு பண்ணி இந்த வேலையை வந்து எங்கள்கிட்ட கொடுத்திருக்காரு, நாங்க வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே வந்து பாத்தோம்னா இவருடைய பதில் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்திருக்கு. பிடித்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜமீன்தார் இருக்காரே, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியுமே, அவர் சிறந்த நல்ல ஞானமான், எல்லாருக்குமே நல்லது பண்றவர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடைசியில் அந்த துறவியானவர் தான் இந்த ஜமீன்தார். அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மூன்றாம் அவர்கிட்ட இருக்கார்ல, மூன்றாம் அவர்கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா அவருக்கு சரியான பதில்கள் சொல்லி இது பண்ணவர்கிட்ட என்ன பண்றாருன்னா, நான் இந்த மாதிரி அந்த அடுத்த ஊர்ல வந்து இதே மாதிரி ஒரு சத்திரம் கட்டி மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்க வந்து ஆஹ் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு நீங்க அங்க வந்து சேர முடியுமான்னு கேட்டோடனே அவர் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறார். எதுக்காக இந்த கதையை சொல்ல வந்தோம் பார்த்தோம்னா, நாம எப்பவுமே வந்து ஒன்றை எதிர்பார்த்தோ அல்லது வேண்டா வெறுப்போடையோ நம்ம எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில உயர்வும் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுடைய வேண்டா வெறுப்பாக செய்யும் போது, அதாவது மனம் வந்து என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதுக்கு வந்து உடல் செல்கள் எல்லாம் ஒத்துழைக்கும். மனமே வந்து ஒத்துழைக்கலாம்னு பார்த்தோம்னா உடல் வேற வழி இல்லாம வேலை பார்க்கும்போது அங்க வந்து மன அழுத்தம் வருகின்றது. அப்ப இந்த மன அழுத்தத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பாசிட்டிவ் மன அழுத்தம் வந்து நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நெகட்டிவ் மன அழுத்தம். நெகட்டிவ் மன அழுத்தம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப முதல் அவர் செய்து கொண்டிருந்தார் பாத்தீங்கன்னா, வேலை செய்து கொண்டிருந்தார் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு விதமான மன அழுத்தத்துடனே வேலை செய்து கொண்டிருப்பார். அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும், உடல் நோய்கள் விரிவாக வந்துவிடும். மூன்றாம் அவருக்கு விருப்பத்தோட பண்றதுனால கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்கும், ஒரு கவலையை கொடுக்கும், ஒரு பதட்டத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்துல குறைவையும் கொடுக்கும். இது இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஸ்ட்ரெஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உறுதியாக குறைக்க வேண்டும். சரி, இப்ப சார் இந்த மன அழுத்தம் சொல்றீங்க. அப்ப மன அழுத்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல பல செயல்களை செய்ய நினைக்கும் போது மனதிற்கு ஏற்படும் ஒரு பொருந்தா நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப ஒரு கேட் இருக்கு, ஒரு சின்ன கேட் இருக்கு. அந்த கேட்ல வந்து ஒவ்வொரு ஆளா தான் போக முடியும். ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல ஒரு 4-5 பேர் நின்னுகிட்டு அந்த கேட்டை போட்டு முட்டிக்கிட்டே இருந்தா கடைசியில யாருமே போக முடியாது. அதே மாதிரிதான் நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா, நாம அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோமே தவிர எதை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது வரிசைப்படுத்துவது கிடையாது. அப்படி வரிசைப்படுத்தாமல் இருக்கும்போது எந்த செயலையுமே சரியாக செய்ய முடியாமல் இருக்கும்போது அங்க வந்து மன அழுத்தமானது வருகின்றது. சரி, இப்ப மன அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ன்னு 2 வகையா பிரிக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்குவோம். ஸ்ட்ரெஸ் அதாவது குறுகிய கால மன அழுத்தம்.
இந்த குறுகிய கால மன அழுத்தம்ங்கிறது வந்துன்னா 1 மணி நேரம் இருக்கலாம், அல்லது 1 வாரம் இருக்கலாம், அல்லது 1 நாள் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறுகிய கால மன அழுத்தம் அல்லது ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகமான வேலைப்பளு. ஒரு நாள்ல வந்து ஒரு 4-5 வேலையை வந்து உங்களுடைய முதலாளி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா எதை செய்யறதுன்னு தெரியாம என்ன பண்றோம்னு பார்த்தோன்னா குழப்பம் ஏற்படுது. அன்னைக்கு மட்டும் அந்த இதை கொடுத்துட்டாங்கன்னா அது அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடிய மன அழுத்தம். இது வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான உதாரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம பெரும்பாலும் இது எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டே இருப்போம். கிளம்பிட்டே இருக்கும்போது ஒரு முக்கியமான பொருளை வந்து தேடுவோம். தேடும்போது கிடைக்காது. கிடைக்காத போது அங்க நம்மளுக்கு என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தமானது ஏற்படும். அந்த மன அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அல்லது குறுகிய கால மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ரைட். இப்போ இன்னொரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து பார்த்தோன்னா அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மேரேஜை நடத்தணும், நல்லபடியா நடத்தணுங்கிறதுக்காக அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட என்ன பண்ணுவோம், அந்த மேரேஜ் நல்லபடியா முடிக்கணுங்கிறதுக்காக நாம அதுக்குரிய வேலைகளை ஒரு ஒரு மாசமோ அல்லது 20 நாளோ 1 மாசமோ பார்ப்போம். அதுக்குரிய வேலைகள்லாம் பார்ப்போம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ். இதே மாதிரி வீடு பால் காய்ச்சறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் சின்ன விபத்து ஏற்படுத்துனா ஏதாவது கை காலில் வந்து சிராய்ப்போ அல்லது சின்ன சின்ன அடிகளோ பட்டு விட்டா அப்பயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். நம்மளுக்கு சரியா வேலைக்கு போக முடியாம லீவோட இருக்கும்போது சம்பளம் வராது. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விதமான குறைந்த கால அல்லது குறுகிய கால மன அழுத்தமானது ஏற்படும். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ். லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அல்லது நீண்ட கால மன அழுத்தம். அந்த நீண்ட கால மன அழுத்தம்னா உதாரணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள், தீராத நோய்கள். இப்பதான் தீராத நோய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல நோய்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் சுகரை பொதுவா சொல்றாங்க. அதே மாதிரி உடல்ல இருக்க கேன்சர், அந்த கேன்சர் கட்டிகள். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நிரந்தரமான வேலை ஒரு 10 வருஷமா ட்ரை பண்றாரு, சரியான வேலை கிடைக்கல அப்படின்னா அதுவுமே லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ல வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தவர் ரொம்ப முயற்சி பண்றாரு, தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் நினைக்கிறாரு. ஒரு 4-5 வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காது. அவருடைய வாழ்க்கையானது ஏழ்மையிலேயே போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தோன்னா அவருக்கு உறுதியாக மன அழுத்தமானது வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லார் வீட்லயுமே வந்து பார்த்தோன்னா இறப்புங்கிறது இருந்திருக்கும் கண்டிப்பா. நம்முடைய மிக நெருக்கமானவர் தந்தையுடைய இறப்பு, தாயுடைய இறப்பு, யாராவது மிக நெருக்கமானுடைய ஒரு இறப்பு இருந்துச்சுன்னா அவங்க கூடயே இருந்ததுனால நம்மளுக்கு அந்த இறப்பினுடைய வலி வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவங்க அவங்க கூட பேசினது அது எல்லாமே நினைவுல வந்துகிட்டே இருக்கும். அதையுமே வந்து பார்த்தோன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ல நம்ம சேர்த்துக்கலாம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து கேட்ஜெட் இயரா அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து இந்த மொபைலை பயன்படுத்துறதுக்கு தெரியல அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்க லேப்டாப் பயன்படுத்த தெரியல. கண்டிப்பா வந்து மொபைல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து மிக முக்கியமான ஒரு சாதனமாக மாறிவிட்டது. பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்றாங்க நைட் தூங்கும் போது கூட என்ன பண்றாங்க தலைக்கு மேல வச்சுக்கிட்டு தூங்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒன்று இந்த மொபைல் போன் ஆயிடுச்சு. அந்த மொபைல் போனை நம்மளுக்கு சரியாக பயன்படுத்த தெரியவில்லை. இப்ப இந்த ஆண்ட்ராய்டு வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு இந்த மொபைல் சரியா பயன்படுத்த தெரியாம அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து அதை சரியாகவும் கத்துக்கவும் முடியாம அவங்க வந்து சில மன அழுத்தத்தோட இருக்கிறார்கள். சரி. இந்த மன அழுத்தம் வந்ததற்கான அறிகுறிகள் அல்லது வருவதற்கான அறிகுறிகள் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு சில சமயம் அடிக்கடி தலைவலி வரலாம், வயிற்று பிரச்சனை வரும், உடல் சோர்வா இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தோம்னா சரியா தூக்கம் வராது, அன்றாட வேலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவனக்குறைவு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு மன அழுத்தம் இருப்பதற்கான அறிகுறிகளாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மன அழுத்தத்தோடு இருக்கும்போது நிறைய சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அடிக்கடி தூங்குவாங்க, ஒரு சிலருக்கு தூக்கமே வராது. இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்குரிய அறிகுறிகளாக எடுத்துக்கொள்ளலாம். சரி. இப்ப அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்பட காரணங்கள், எதனாலெல்லாம் மன அழுத்தம் நம்மளுக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட எழக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்,
எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய ஆசைகள். ஆசைகள் இருந்தா நல்லதுதான். மகிழ்ச்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு. ஆனா என்னது, நம்ம வாழணும்னு நினைக்கிறதே ஒரு ஆசை தானே, அது கூட இல்லாம எப்படிப்பா வாழ முடியும் அப்படின்னு வேதாத்திரி கேட்கிறார். அப்ப அவர் சொல்லியது என்னதுன்னு பாத்தீங்கன்னா பேராசை தான் கூடாது. ஏன்னா மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே பயன் கொள்வோம் அப்படின்ட்டு மகிழ்ச்சி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னொரு கவியில சிறப்பா சொல்றாரு, சினத்தையும் அச்சத்தையும் பத்தி சொல்றாரு மகரிஷி அவர்கள். சினமச்சம் ரெண்டும் ஓர் மனிதன் வாழ்வை சீர்குலையச் செய்யும் கொடுமுத்தீயாகும். இந்த ஒரு தீ இருக்கு, ஒரு காட்டுல வந்து அந்த தீ வந்து எரியல, ஆனா உள்ளுக்குள்ளேயே என்ன இருந்தா தீ பொறிகள் தீயானது இருக்கின்றது. அப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம அணைக்காம விட்டுட்டா அது என்ன பண்ணிடும், காட்டையே அழித்து விடும். அதே மாதிரி இந்த சினமும் அச்சமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்முடைய வாழ்வையே அழிக்கக்கூடிய ஒரு உட்தீயாக இருக்கின்றன. அடுத்தது கவலையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதை மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், கவலை என்பது வாழ்வின் கொடிய நோயாம், கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம இதுதான் நடக்கணும்னு நினைக்கிறோம், அது நடக்கல, நடக்கும்போது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவலைங்கிறது வருது, அதனால மன அழுத்தமும் நம்மளுக்கு ஏற்படுகின்றது. அப்ப கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம், கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாம். நம் தவறான எண்ணங்கள்னால வரக்கூடியது, நம்ம தவறான கணக்கு போடுறதுனால வரக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தமாகிறது இருக்கின்றது. இப்ப பெரும்பாலும் உடல் நோயால பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்கோம். அந்த உடல் நோய்க்கு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மனம்தான் வந்து காரணமாக இருக்கின்றது. யுஎஸ்ஏல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல 70% நோய்கள் மனதால் ஏற்படுகின்றன, மன அழுத்தத்தால் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா உடல் பாதிக்கப்பட்டால் அது மனதையும் பாதிக்கும், மனம் பாதிக்கப்பட்டால் உயிர் பாதிக்கும். ஒண்ணுக்கொண்ணு இன்டர்லிங்க் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒண்ணு பாதிக்கப்பட்டா உறுதியாக மற்றொன்றை பாதிக்கும். அதனால்தான் நம்முடைய யோகானா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உடல் உயிர் மனம் மூன்றும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து யோகா அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இப்ப நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படி சொன்னாங்க? ஏன்னா நமக்கு தீய எண்ணங்களும் வருகின்றன, நல்ல எண்ணங்களும் வருகின்றன. தீய எண்ணங்கள் அல்லது நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு உறுதியாக மன அழுத்தத்தை கொடுக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் முதலே சொன்ன மாதிரி உறுதியா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நல்லதை தான் செய்யும். ஆனா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்தி செய்ய வேண்டும். நம்மளுக்கு நல்ல எண்ணத்தை தான் நான் கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 10-15 எண்ணங்களை வந்து ஒரே நேரத்துல நிறைவேற்றணும்னு சொன்னா நினைச்சா முடியுமா? உறுதியாக முடியாது. அதனால்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற பயிற்சியை சிறப்பாக வைத்துள்ளார்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் ஏற்பட முக்கிய காரணமாக இருப்பது 6 தீய குணங்கள். இது எல்லாருக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அநேகமா. அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழும் மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்கள் தான் பெரும்பாலும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இதை வந்து நம்ம இதிகாசங்கள்ல போய் பார்க்கும்போது பேராசையினால மகாபாரத போர் ஏற்பட்டது. அங்க பேராசை, அதாவது பஞ்ச பாண்டவர்கள் கொடுக்க வேண்டிய நிலத்தை என்ன பண்றாரு நம்ம துரியோதனன் என்ன பண்றாருன்னு பார்த்தோன்னா அவருடைய நிலமும் எனக்கு தான் வேண்டும், அவருடைய ஊரும் எனக்கு தான் வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து என்ன அது பேராசையானது வந்ததுனால அது வந்து பார்த்தோன்னா துரியோதனை மட்டும் அழிக்காமல் துரியோதனோட சேர்ந்த அந்த வம்சத்தையே வந்து அந்த சந்ததியை என்ன பண்ணுச்சுன்னா அழித்து விட்டது. அடுத்தது சினம். சினம்ங்கிறத பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை, அது ஒரு சங்கிலி தொடர். அந்த சங்கிலி தொடர்னால என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மேனேஜர் இருந்தாரு, அந்த மேனேஜர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா
கோவப்படுறாரு. கோவப்பட்டு யார் மேல கோவப்படுறாருன்னா ஒரு சூப்பர்வைசர் மேல கோவப்படுறாரு. கோவப்படும் போது அந்த சூப்பர்வைசர் என்ன பண்றாரு, அவர் இந்த கோபத்தை அங்க காமிக்க முடியல, மேனேஜர் மேல காமிக்க முடியல. உடனே வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வராரு. வீட்டுல தன்னுடைய மனைவியிடம் காட்டுகின்றார். மனைவி கணவரிடம் காட்ட முடியலையா தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய மகனிடமோ மகளிடமோ காட்டுகின்றார். மகனோ மகளோ தன்னுடைய கோபத்தை தன் தாயிடம் காட்ட முடியவில்லை. அதனால என்ன பண்றாங்க, தான் வளர்த்த ஒரு நாயை வந்து துன்புறுத்துகின்றார். அந்த நாய் என்ன பண்ணுது, தன்னுடைய எஜமான் மேல காட்ட முடியாம சிவனேன்னு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மேனேஜரை கடிச்சு வச்சிருது. அப்ப இந்த கோபமானது ஒரு சங்கிலி தொடராக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப இந்த கோபமானது உறுதியாக நம்முடைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் முதலில் இரத்த அழுத்த நோயை வந்து ஏற்படுத்தும். இந்த கோபமானது மன அழுத்தமும் இதனால் ஏற்படும். அதிகமாக கோபப்படுபவர்களுக்கு பலவிதமான மனம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வருகின்றன, உடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வருகின்றன. அடுத்தது கரும்பற்று. கடும்பற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லாத்தையுமே வந்து மொபைல் போன் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், மொபைல் போன் எதுக்காக கண்டுபிடிச்சது, ஒருத்தவங்க மற்றவங்ககிட்ட தன்னுடைய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கம்யூனிகேஷனுக்காக உருவாக்கப்பட்டது. நம்ம அதுக்கு மட்டுமா பயன்படுத்துகின்றோம். இப்ப அந்த மொபைல் போனானது எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுகின்றது. அப்படிங்கிறதுக்காக நம்ம டாய்லெட் போனாலும் அதை எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது கூட என்ன பண்றாங்க, பல பேரு தலைக்கு மேல வச்சுட்டு தூங்குறாங்க, தலைக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு தூங்குறாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அதனுடைய கதிர்கள் நம்முடைய மூளையை பாதித்து பலவிதமான மன அழுத்த நோய்களை ஏற்படுத்துகின்றன. இந்த கடன் பற்றுனாலையும் நமக்கு மன அழுத்தமானது ஏற்படுகின்றது. அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சி. இதுக்கு சொல்லவே தேவையில்ல, ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும். ராமருடைய மனைவி சீதை. ஆனா அவர் மேல ராவணன் ஆசை கொள்கிறார். ஆசை கொண்டது மட்டும் இல்லாமல் தூக்கி செல்கின்றார். தூக்கி செல்லும் போது என்ன ஆகுது, ராமன் வந்து அந்த சீதையை மீட்டெடுக்க ராவணனை வதம் செய்கின்றார். அவர் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவரா இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா இந்த முறையற்ற பால் கவர்ச்சினால அந்த இலங்கைங்கிற நாடே வந்து என்னவாச்சு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு கீழே தான் எல்லாரும், எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்யணும், நான் சொல்றதை மட்டும்தான் குடும்பத்துல கேட்கணும், இப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா உயர்வு உயர்வு மனப்பான்மையோடு நடந்து கொள்கின்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்பவுமே வந்து ஒரு ஈகோயிஸ்டா இருப்பாரு. அந்த ஈகோவுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜிங் காட் அவுட். ஒரு விருந்தாளி வேண்டாத விருந்தாளியா இருந்தாலும் சும்மா முகம் சுழிச்சா கூட அவங்க வந்து திரும்ப வரமாட்டாங்க. ஆனா வந்து பார்த்தோம்னா அந்த விருந்தாளியே வந்து தெருக்கோடி வரைக்கும் துரத்தி அடிச்சு நம்ம வெளியேற்றிட்டோம்னா அவங்க திரும்ப வருவாங்களா, உறுதியாக வரமாட்டார்கள். அதே மாதிரி எட்ஜிங் காட் அவுட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இறைத்தன்மையை அல்லது கடவுள் தன்மையை எட்ஜுங்கிறது இந்த பூமியோட எண்டு தான் எட்ஜுனா அது வரைக்கும் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்புற மாதிரி அந்த இறைவனை வந்து வெளியேற்ற மாதிரி. அப்ப இந்த உயர்வு மனப்பான்மையையோ அல்லது தாழ்வு மனப்பான்மையையோ என்னால முடியாது, அது செய்ய முடியாது, என்னால இது செய்ய முடியாது, அவங்கள மாதிரி என்னால செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறது, அவங்கள்ட்ட திறமையே இருந்தாலும் அவங்களா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா முடியாது முடியாதுன்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் தாழ்வு மனப்பான்மையானது ஏற்படுகின்றது. இந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. கடைசியா வஞ்சம். வனம் வஞ்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வலிமை குறைந்தவர் வலிமையானவர்களை மறைமுகமாக தண்டிக்க நினைப்பது. ரொம்ப நல்ல ஜைஜாண்டிக்கா இருக்காங்க, நல்ல ஜிம்முக்கெல்லாம் போய் நல்ல இதா இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா நோஞ்சானா இருக்கிறவங்கள துன்புறுத்துறாங்க. அப்படி துன்புறுத்தும் போது அந்த நோஞ்சானா இருக்கிறவர் என்ன பண்ண முடியல, இவரை அடிக்க முடியல, ஆனா அவருடைய வஞ்சம் வந்து மனசுல வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அது என்ன ஆகுது, இந்த பிரபஞ்சத்தில் பதிகின்றது, பதிந்து இவரை விட அந்த இவரை துன்புறுத்தினவருடைய யாரு துன்புறுத்தினாரோ அவர் விட அதிகமான வலிமையுடையவர்கிட்ட அதை பிரதிபலித்து அவரை துன்புறுத்த வைத்து விடுகிறது. அப்ப அந்த வஞ்சம்னாலையும் பல பேருக்கு பல விதமான துன்பங்கள் வருகின்றன. அந்த வஞ்சத்தை நம்ம மனதிலேயே வைத்துக் கொண்டிருக்கும் போது மன அழுத்தமானது அதிகமாகி அந்த வஞ்சத்தினால இந்த பேராசையினால சினத்தினால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சீவகாந்தமானது அதிகமாக விரயமாகும். அப்படி விரயமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோய்கள் வருகின்றது. அடுத்தது கவலை, சொல்லவே தேவையில்ல. கவலையினாலும் என்ன பண்ணும்,
நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் வருகின்றன. அதை மகரிஷி அவர்கள் சொல்கின்றார்கள், கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம், கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாம். கவலை என்பது வாழ்வின் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும். கவலை என்பது ஒரு கொடிய நோயின்னு சொல்றாரு. அது கணக்கு தப்பு தப்பா இப்படிதான் நடக்கும்ட்டு இயற்கையில இருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம எதிர்த்து அது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க நம்முடைய கணக்கு தவறுகிறது. தவறும் போது அது நடக்காம போகும்போது அங்க நம்மளுக்கு கவலையானது வருகின்றது. அந்த கவலையானது வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்தி அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. அப்ப இந்த கவலை அப்படிங்கிறது ஒரு கற்பனை வலை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. நமக்கு நாமளே பின்னிக் கொள்ளுகின்ற கற்பனை வலை. அதாவது இந்த உடல்ல உயிர் சிக்கிக்கிட்டப்பயே பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு சிக்கல்ங்கிறது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா இந்த உடல்ல உயிர் சிக்கிக்கிட்டு இருக்கு, அதனால கண்டிப்பா உறுதியா சிக்கல் இருக்கதான் செய்யும். ஆனா நாம என்ன பண்றோம், அந்த சிக்கலை கவலையின் காரணமாக இடியாப்ப சிக்கலாக மாற்றி விடுகின்றோம். அப்படி மாற்றும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிக்கலானது சரி செய்யவே முடியாத சிக்கலாக மாறிவிடுகின்றது. பூட்டை ஆஹ் எந்த பூட்டையும் திறக்க முடியாத, எந்த சாவி எல்லா சா எந்த சாவியே இல்லாத பூட்டே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குன்னா அது கண்டிப்பாக உறுதியாக ஒரு தீர்வு இருக்கின்றது. அதை நாம ஒரு முழு ஈடுபாட்டோட ஒரு அமைதியான நிலையில இருந்து அதற்கு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு அந்த தீர்வை கண்டுபிடிச்சோம்னா உறுதியாக அதை சரி செய்ய முடியும். அந்த சிக்கலை அந்த பிரச்சனையை நாமால சரி செய்ய முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோன்னா, அந்த சிக்கலை இடியாப்ப சிக்கலாக மாற்றிக்கொண்டு நம்முடைய மனதில் ஒரு கவலை ஏற்படுத்தி கொண்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு நம் வாழ்வில் பல வகையான சிக்கல்களுக்கு பெரிய சிக்கல்களுக்கு ஆளாகி விடுகின்றோம். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றன. சரிங்க சார், இப்ப மன அழுத்தத்திற்கு காரணங்கள் பார்த்தாச்சு. அப்ப இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்போது, மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அவற்றில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பொதுவா நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, எதையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பை குறைச்சிட்டாவே பாத்தீங்கன்னா பலவிதமான மன அழுத்தமானது பலவிதமான சிக்கல்களானது குறையும். மன அழுத்தமானது கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி ஒரு செயல் செய்யணும், அதுல வெற்றி பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா திட்டமிட வேண்டும். ஒரு சரியான திட்டமிடுதல் இருந்தாவே பார்த்துட்டீங்கன்னா அதற்கு கண்டிப்பாக நான் அதில் வெற்றி கிடைக்கும். நாம் என்ன பண்றதுன்னா அதுக்கு சரியான திட்டம் போடுறதே கிடையாது. திட்டம் இல்லாம இப்ப வடிவேல் ஒரு காமெடியில என்ன பண்றாரு, பிளான் பண்ணாம எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. பிளான் ஒரு டிங்கு டிங்குன்ட்டு ஒரு வால் சண்டை மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. போட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவர் மண்டையிலேயே விழுந்துகிட்டே இருக்கும். விழுகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாம எதையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவருடைய பாடி லாங்குவேஜோட சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்காவே இருந்தாலும் இது நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை கடைபிடிக்க வேண்டும். ஒரு திட்டமிடுதல், சரியான திட்டமிடுதல் இருந்தா நம்மிடம் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா எப்பவுமே பிரச்சனையை பார்த்து பயந்துரும். அப்படி பயப்படுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தமானது ஏற்படுகின்றது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்முடைய மகரிஷியினுடைய தவத்தில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய அநாகத தவம் பார்த்தீங்கன்னா மன வலிமையை அதிகப்படுத்தும். அந்த அநாகத்துல வச்சு நம்ம தவம் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய மன வலிமையை அதிகப்படுத்தும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய மனத்தின்மையை நமக்கு கொடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்முடைய அநாகத தவம் செய்வதன் மூலமாக நாம் மன அழுத்தத்திலிருந்து உறுதியாக விடுபட முடியும். ஒரு இன்னொன்னு பாத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா ஒரு பிரச்சனை வந்த உடனே தான் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க நினைப்போம். அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா எப்பவும் நார்மலா லைஃப் போயிட்டே இருந்துச்சுன்னா நார்மலா போயிட்டே இருக்கும்.
அந்த இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, இப்ப வந்து இந்த தரைவழி போக்குவரத்து வந்து பல விதமான சிக்கல்களோட இருக்கிறது. அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறதுனாலதான் அந்த ரைட் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, விமானத்தையே வந்து கண்டுபிடித்தார்கள். அப்ப ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் நம்முடைய மனமானது என்ன பண்ணுனா அடுத்தது அதற்குரிய தீர்வை வந்து சிந்திக்க ஆரம்பிக்கின்றது. அப்ப பிரச்சனைகள் வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும். அந்த பிரச்சனைகளை நாம் சரியாக மனம் அழுத்தம் இல்லாமல் நாம் கையாளும் போது அந்த பிரச்சனைகள் கூட என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்க சார். இந்த மன அழுத்தம் ஏற்படுறதுனால என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் ஏற்படும் போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து சுரக்கும். மன அழுத்த ஹார்மோன்கள் சுரக்கும். எப்படி வந்து புருவ மத்தியில பிட்யூட்டரிங்கிற ஹார்மோன் சுரந்து இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா தைராய்டுல வந்து தைராய்டு கழுத்துல வந்து தைராய்டுங்கிற கிராண்ட் சுரந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்தின் போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின், கார்டிசோல், நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 ஹார்மோன்கள் சுரந்து நம்முடைய உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை, உடலில் மனதில் பலவிதமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகின்றன. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி மன அழுத்தம் வந்துருச்சுன்னா என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் அதுக்குன்னு ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு அதன் மூலமா என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்து எடுத்துக்கிறதுனாலயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மன அழுத்தம் வந்து குறையுமான்னு தெரியல. தற்போதைக்கு வேணா தீர்வு இருக்கும். அதையே அந்த மருந்தையே தொடர்ந்து இருக்கும்போது அது உறுதியாக சைடு எஃபெக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது வந்து பார்த்தோன்னா கவுன்சிலர்கிட்ட போய் அதை வந்து நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டு மனவளக்கலை பேராசிரியர்களிடம் கற்றுக்கொண்டு அதை பயிற்சி நாம் சரியாக செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இந்த மன அழுத்த ஹார்மோன்ங்கிறது வந்து சுரக்காமல் இருக்கும். சரிங்க சார். அப்ப மன அழுத்த ஹார்மோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஹாப்பினஸ் ஹார்மோன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியாக இருக்கின்றது. நாம் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கோமோ அப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நான்கு வகையான ஹாப்பி ஹார்மோன்ஸ்னே சொல்றாங்க அது பேரு. அந்த ஹார்மோன் ஆனது சுரக்கின்றது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டார்பின், டோபமைன், ஆக்சிடோக்சின், செரட்டோனின் அப்படின்ற ஒரு 4 வகையான ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கின்றன. சந்தோஷ ஹார்மோன் வந்து சுரக்கின்றன. அதனாலதான் நாம் அதை ஒரு இன்பமாக உணர்கின்றோம். என்னென்னு மறுபடியும் சொல்கின்றேன். என்டார்பின், டோபமைன், ஆக்சிடாக்சின், செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கின்றன. இது எப்ப சார் சுரக்கும்னு பார்த்தீங்கன்னா நாம எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் அப்பெல்லாம் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். சரி, அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்னு பார்த்தோன்னா தினமும் நம்முடைய உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்யறதுனால நம்முடைய நாளமில்லா சுரப்பிகள் சிறப்பாக வேலை செய்யும். நம்முடைய ஞாபக சக்தி நல்லா அதிகமாகும். நம்முடைய உடற்பயிற்சியில பலவிதமான மகரிஷி அவர்கள் பலவிதமான அக்குப்ரெஷரு, நம்முடைய ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையுமே கலந்து கொடுத்திருக்கின்றார். அது ஒரு முழுமையான ஒரு மருத்துவமாகவே இருக்கின்றது. அது முழுமையான உடல் தவம்னே அப்படின்னு சொல்லலாம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றமெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தவம்ங்கிறத நம்ம தொடர்ந்து செய்து வரும்போதே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த உடல் தவத்தை சரியாக செய்யும் போதே இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சிறப்பாக சுரக்கின்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாம ஆரோக்கியமாக வாழ முடிகின்றது. அடுத்து மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி அதை வந்து பிராணாயாமம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க. பிராணம், பிராணன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது பிராண சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிராண சக்தி அதிகமாக கிடைக்கின்றது. அந்த பிராணசக்தி அதிகமாக கிடைக்கும் போது நம்முடைய மன அழுத்தமானது உறுதியாக உடனடியாக குறைகிறது. உடனே உங்களுக்கு ரிலீஃப். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், உடனே எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க பிராணாயாமம் நம்முடைய நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணுங்க. மகரிஷி சொல்லி தந்த மூச்சு பயிற்சி சிறப்பாக செய்யுங்கள். அப்படி செய்யும் போது நம்முடைய மன அழுத்தமானது சிறப்பாக குறைந்துவிடும். அதுக்கப்புறம் நம்ம மனவளக்கலை பயிற்சி செய்யும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த 6 தீய குணங்களை நல்ல பழக்க வழக்கங்களாக என்ன பண்ண முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். பெரும்பாலும் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் குறையிறதுக்கு நம்ம உறுதியாக நம்ம கிட்ட எதிர்பார்ப்பை குறைக்கணும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம், இவங்க இந்த மாதிரி நடந்துக்குவாங்களா, அவங்க அந்த மாதிரி நடந்துக்குவாங்களா, நம்முடைய மனைவி வந்து நம்ம சொல்றதை கேட்பாங்களா, நம்முடைய குழந்தைகள் வந்து நம்ம சொல்றதை கேட்பாங்களா,
கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அங்க மன அழுத்தமானது ஏற்படுகின்றது. அவங்க கேட்கலாம், கேட்காமையும் போலாம். ஆனா நம்முடைய மனம் ஒரு நடுநிலைமையோட இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா நமக்கு மன அழுத்தமானது ஏற்படாது. அதனால நம்முடைய எதிர்பார்ப்பை குறைத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்முடைய மன அழுத்தமானது குறைவாக குறையும். இன்னொன்று பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கம். பெரும்பாலும் அந்த காலத்துல இயற்கை உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உணவு தான் பார்த்தீங்கன்னா உடலாக மாறுகின்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா கலர் கலரா காலிஃப்ளவர் 65 அப்படியே செக்கச்சவேர்னு வறுத்து வச்சிருந்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்முடைய மனமானது அலைப்பாய்கின்றது. அதை என்ன பண்றோம்? டேஸ்டா இருக்கிறதுனால சிப்ஸ் சிப்ஸ் சொன்ன ஒரு விளம்பரம் கூட அந்த காலத்துல வந்துச்சு. அதிகமா சாப்பிட்ட குண்டு ஆயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா சிப்ஸுக்கு அந்த மாதிரி விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எதையுமே அளவு முறை மீறும் போது உறுதியாக உடலில் நோய்களை ஏற்படுத்தும். மனதிலும் உடல் பாதிக்கப்பட்டால் பெரும்பாலும் இப்ப பாருங்க, எல்லாரும் உடம்ப குறைக்கணும்ட்டு யோகாக்கு வர்றாங்க. எதனால அவங்க உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த மனமானது நினைக்கின்றது. அது குறைக்க முடியல. அந்த மனதால அந்த உடலை குறைக்க முடியல அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க? அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோடயே இருக்காங்க. அப்படி ஸ்ட்ரெஸ்ஸோடயே இருக்கும்போது என்ன ஆகுது? அவங்களுக்கு பெரும் மன அழுத்தமானது அதிகமாகின்றது. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் குறையணும்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சாப்பிடவும் செய்வாங்களாம், கரெக்டான உடற்பயிற்சியும் செய்ய மாட்டாங்களாம். ஆனா உடல் எடையை மட்டும் குறைக்கணுங்கிறப்ப இங்கே முரண்பாடுங்கிறது ஏற்படுகிறதா? அப்படி முரண்பாடுங்கிறது ஏற்படும் போது அவங்களுக்கு எதிர்பார்த்த விளைவு, பாசிட்டிவான விளைவு கிடைக்கல. அப்ப பாத்தீங்கன்னா அங்க மன அழுத்தமானது ஏற்படுகின்றது. அப்ப நம்முடைய உணவு பழக்க வழக்கமே பாத்தீங்கன்னா மன அழுத்தம் குறைவதற்காக முக்கிய பொருளாக இருக்கின்றது. நம்ம சாத்வீக உணவாக, ஆரோக்கிய உணவாக தேர்ந்தெடுத்து உண்ணும் போது பாத்துட்டீங்கன்னா நம்முடைய மன அழுத்தமானது உறுதியாக குறையும். இன்னொன்னு மன அழுத்தத்தை குறைக்க முக்கியமான டெக்னிக் என்னதான் பார்த்தீங்கன்னா, நாம என்ன பண்றோம்? யாராவது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைச்சிட மாட்டாங்களா? அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் என்ன வந்தது? எதிர்பார்ப்புன்றது வர்றதுனால, கண்டிப்பா இங்க இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் யுகம், நவ யுகத்துல பார்த்துட்டீங்கன்னா என்னது? அவங்கவங்க வேலையே பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. உங்கள எப்படி சரி பண்ணுவாங்க? அப்படி பார்க்கும்போது நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்மை நாமே என்ன பண்ணிடணும்? ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்வதற்காக நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நல்ல நல்ல புத்தகங்கள் வாசிக்கணும். ஒரு நல்ல சத்சங்க தொடர்பு, நல்ல நண்பர்கள், நல்ல சுற்றத்தார்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது ஒரு நல்ல தெய்வீக களம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த சத்சங்க தொடர்புல நம்முடைய மனவளக்கலையில நம்முடைய தவம் கூட்டுத்தவம் பண்ணும்போது, கூட்டு தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க உறுதியாக ஒரு சத்சங்க தொடர்பு, அந்த அங்க உறுதியாக ஒரு தெய்வீக வைப்ரேஷன், தெய்வீக தன்மையானது அங்கு நிலவும். அப்படி நிலவும் போது நம்ம அந்த இடத்துல பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்ம அங்க புதுசாக தான் போயிருக்கோம். அதனாலுமே நம்ம தவம் பண்ணல அப்படின்னாலுமே பார்த்தோன்னா அங்க பல பேராசிரியர்கள் தவம் கண்டினியூஸா பண்றவங்க அந்த நம்முடைய அறக்கட்டளையிலயோ அறிவுத்திருக்கையிலோ உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம போய் உட்கார்ந்திருந்தாலுமே, தவம் பண்ணலைனாலும், பல பிரச்சனைகளோட உட்கார்ந்திருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு விதமான அமைதி கிடைக்கும். அதனாலதான் கோயிலுக்கு போனோம்னா சாமி கும்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷமாச்சும் உட்காரணும்னு சொல்றாங்க. நாம என்ன பண்றோம்? அந்த உட்கார்றதை தவிர சைக்கிள போய்கிட்டே சாமி கும்பிடுறோம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி மன அழுத்தம் குறையும்? உறுதியாக குறையாது. அதை நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஒரு நம்முடைய சுற்றத்தார்கள், நல்ல நண்பர்கள், ஒரு சத்சங்க தொடர்பு, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்ம நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ள முடியும். அங்க நம்முடைய மன அழுத்தமானது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பெரும்பாலும் என்ன பண்றாரு பார்த்தா, எல்லா வேலையும் பெண்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் செய்றேன் நான் செய்றேன்னு செய்வாங்க. அப்படி செய்யும் போது என்ன பண்ணுதான்னு பாத்தீங்கன்னா அங்க மன அழுத்தமானது ஏற்படுகின்றது. ஆபீஸ்லயுமே பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க செய்யறாங்கன்னா விட்டுருங்க. இல்ல ஆபீசரோ அல்லது முதலாளியோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரே நாள்ல நிறைய வேலைகளை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுத்தாருன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள்ல முடிக்க முடியாது சார், ஒரு 2 நாளாச்சும் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ட்ரை டு சே நோ.
என்னால முடியாது, என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறத நீங்க அவங்கள்ட்ட சொல்லும்போது, அதை சர்வ தன்மையோட சொல்லும்போது உறுதியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேனேஜரோ ஓனரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். ஆமா, நம்ம இவங்களுக்கு ரொம்ப அதிகமான வேலையை கொடுத்துருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுத்தா உறுதியா அவங்க சிறப்பா பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்முடைய நம்ம மேல ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இல்ல சார், நீங்க நம்ம முதலாளி சொல்றாங்கிறதுக்காக எல்லா வேலையும் நான் எடுத்து போட்டு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நீங்க எடுத்து போட்டு பண்ணும்போது அதை செய்ய முடியாம, சரியாக செய்ய முடியாம போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தமானது வருகின்றது. அதனால ட்ரை டு லேர்ன் டு சே நோ. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் என்னால முடியாது சார், நான் நாளைக்கு பண்ணி கொடுத்துறேன், நாளை கழிச்சு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உறுதியாக அங்க வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதே மாதிரி மோட்டிவேஷனல் டாக், இப்ப நிறைய யூடியூப் நம்முடைய ஸ்கை யோகா டிவிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேராசிரியர்கள் வந்து பேசுறாங்க. அந்த ஸ்பீச்லாம் நம்ம கேட்கும் போதே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கத்தின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பலவிதமான ஸ்பீச்சஸ் வந்து இருக்கிறது. இதை வந்து நம்ம இந்த மோட்டிவேஷனல் டாக் எல்லாம் கேட்கும்போது நம்முடைய மன அழுத்தமானது உறுதியாக குறையும். அது தவிர வந்து பார்த்தோம்னா மகரிஷி ஸ்பீச், ஸ்கை யோகா டிவில வந்து பார்த்தோம்னா மகரிஷி ஸ்பீச் வந்து அதுக்குன்னே ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருக்காங்க. அதை மட்டும் நீங்க டெய்லி ஒரு அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ ஒதுக்கி பண்ணீங்கன்னாவே கேட்டீங்கன்னாவே வந்து பார்த்தோம்னா நம்முடைய மன அழுத்தம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளதான் வந்து பாத்தோம்னா டைவர்ஸ், அது தவிர வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள், வீட்டுல பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கின்றது. அப்ப அந்த கணவன் மனைவி உறவு வந்து மிக மிக முக்கியமானதுங்கிறத மகரிஷி அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. ஒரு நீங்க பெறுவது ஞானமே ஆயினும் துணைவியார் ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை தள்ளி போடுங்கள் வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க. அப்ப இந்த இந்த அவருடைய மகரிஷி சொன்ன வார்த்தைகளை நாம் ஃபாலோ பண்ணி நம்ம குடும்பத்துல வந்து ஒற்றுமையோட இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப வீட்டுல வந்து பிரச்சனை சார், நீங்க சொல்றீங்க சார், இருந்தாலும் நம்ம உடம்புல வீட்டுல வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல நான் சொல்ற ஒரு 3 விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறீங்களான்னு பாருங்க. இந்த 3 விஷயத்துல நீங்க ஒண்ணு கடைபிடிக்கலைனாலுமே அங்க கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இந்த 3 விஷயத்த நீங்க கண்டிப்பா இதை கூட முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விட்டு கொடுத்தல், ஒத்து போதல், தியாகம். அதை இங்கிலீஷ்ல அட்ஜஸ்ட்மெண்ட், டொலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஎஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், டொலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். விட்டு கொடுத்தல், ஒத்து போதல், தியாகம். இந்த 3 விஷயத்தை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பமானது சந்தோஷமாக குடும்பமாக இருக்கும். எப்பவுமே ஆண்கள் என்ன நினைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றதுதான் வந்து மனைவி கேட்கணும், என்கிட்ட கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் உறுதியாக பிரச்சனை நிலவும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா மற்றவர்களுக்கும் மனைவிக்கும் என்ன பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்கும் அவங்க சொல்றதையும் நமக்கு அப்பப்ப கேட்கணும். அப்படி கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் தான் ஒரு ரிசர்ச் பண்ணதுல அந்த குடும்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான குடும்பமாக இருக்கின்றது. ஒத் 2 பேருமே ஒத்து உதவி வாழும்போது அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அப்படி ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா அது வந்து உறுதியாக ஆஹ் மன அழுத்தம் இல்லாத குடும்பமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் நம்முடைய மனைவியிடம் தோற்றால் வந்து பாத்தீங்கன்னா அது தோல்வி கிடையாது, உறுதியாக அது வெற்றியாகத்தான் இருக்கும். அதனால மனைவியிடம் தோத்து போறத ஆஹ் நீங்க வந்து தோல்வின்னு நினைக்காதீங்க, அதை வெற்றின்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பாவே வந்து உறுதியா வந்து மகிழ்ச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க யாரு விட்டு கொடுக்குறாங்களோ அவங்கதான் வந்து அறிவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம என்ன பண்றோம், ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தோம்னா நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, ஈகோ. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனை வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈகோவை விட வேண்டும், தலை கணத்தை வந்து விட வேண்டும். அதாவது முதலே சொன்ன மாதிரி மனம்தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மன அழுத்தத்திற்கு முக்கியமாக காரணமாக இருக்கின்றது. அந்த மனம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா எப்பவுமே இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, இயக்கி விட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்ப அதை வந்து ஒரு கவியா சொல்றது பார்த்தோம்னா, கடல் அசைந்தால் அலை, உயிர் அசைந்தால் மனம், மனம் நின்றால் அறிவு. அப்ப அந்த மனத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், தியானத்தின் மூலமாக நிறுத்தி 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 பழக்கணும்.
அந்த எதனுடைய எங்க நிறுத்தி பார்க்கணும், அந்த எண்ணங்களை குறைத்து அதை 1 to 3 ஃப்ரீக்வன்சிக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த மன அழுத்தமானது உறுதியாக குறையும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம்னா எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த ஒரு கவலை இருக்குன்னா, அது எப்பவுமே நம்ம ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னா அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷமோ, 1/4 மணி நேரமோ ஒதுக்கிடுங்க டெய்லி. இன்னைக்கு ஒரு அ ஃப 5 ஒரு இப்ப ஒரு 7 மணிலேருந்து 7:15 வரைக்கும் எனக்கு என்னென்ன கவலை இருக்கோ, அந்த நேரத்துல மட்டும் தான் நான் கவலைப்படுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க அந்த மாதிரி நீங்க டைம் ஒதுக்கிட்டு வேணா கவலை குடுத்துருங்க. ஏன்னா நான் சொன்னாலுமே பார்த்தோன்னா, பலவிதமான காரணங்கள்னால நம்ம கவலை வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி கவலை வரும்போதெல்லாம் என்ன பண்ணலாம்னா, நான் உனக்கு 7லிருந்து 7:15 டைம் கொடுத்துருக்கேன். நீ அந்த டைம்ல நான் உனக்காக கவலைப்படுறேன்ட்டு அந்த கவலைகிட்ட சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரம் இந்த கவலைக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்கன்னாவே, நம்மளுக்கு பெரும்பாலான மன அழுத்தம் வராது. கவலை என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, ம நம்ம கொஞ்சம் சி க கவலை ஒழித்தல் பயிற்சியின் மூலமாக அதை நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா, சரி செய்து விடலாம். இன்னொரு 3 முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்க முடியும். ஒண்ணுன்னா தயவு செய்துங்கிறத சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மன்னித்து விடுன்னு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்குமே இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நாம எத்தனை தடவை நன்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. முடியலையா, இரவு தூங்கும் முன்னாடி ஒரு தடவை ஏதாச்சும் என்ன பண்ணுங்க, இறைவனுக்கு எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்த இறைவனுக்கு மிக்க நன்றி. எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலுமே அதை நீ கண்டிப்பா சரி பண்ணிடுவ. அதற்காக உனக்கு இப்போவே நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இறைவனுக்கு நன்றி சொல்லணும். மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். தயவு செய்துங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா, பலவித மக்கள்கிட்ட நமக்கு ஒரு இணக்கம் ஏற்படும். மொத்தத்துல பார்த்துட்டீங்கன்னா, நம்ம மனவளக்கலை பயிற்சிகள் அதை செய்தாவே பார்த்தோன்னா, நம்மளுக்கு பலவிதமான மன மன அழுத்தம் ஏற்பட காரணம் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ ஒரு லைட்டா என்ன பண்ணிடலாம்னா, ஒரு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வழிகளை லைட்டா நான் திரும்ப சொல்லிடுறேன். நோட் பண்றேன்னா நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நம்ம சரியாக திட்டமிட வேண்டும். பிளான் பண்ணாம எதையும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம எதையுமே பிளான் பண்ணி செய்யும்போது நம்முடைய மன அழுத்தமானது குறையும். அடுத்து பார்த்தோன்னா, நம்முடைய உணவானது சரிவிகித ஆரோக்கிய உணவாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம நமக்கு நல்லது நடக்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா விஸ்வலைஸ் பண்ணணும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம், கெட்டது நினைக்கிற மாதிரியே நம்ம ஏதோ ஒரு வகையில கெட்டது நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ நினைக்கும் போது அப்படி நடந்ததுக்கு அப்புறம் அதை நினைக்கிறதுனால கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நல்லதையே நினைங்க, நல்லதே நடக்கும். அப்ப அதை முடிஞ்சா விஸ்வலைஸ் பண்ணுங்க. அப்படி விஸ்வலைஸ் பண்ணும்போது மன அழுத்தம் உறுதியாக குறையும். மகரிஷிக்கு டைம் கிடைச்சா மகரிஷி பாடல்களை கேளுங்க. மனம் அமைதியாகும். மனம் அமைதியாக இருந்தால் அங்க மன அழுத்தம் உறுதியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்கோங்க. யாராச்சும் ஒரு ஜோக் சொல்றாங்களா, அப்ப சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா, அந்த சிரிப்பே வரலைனாலும் முயற்சி பண்ணுங்க கொஞ்சமாவது. சரியா, அந்த நகைச்சுவே பாத்தீங்கன்னா ஒரு வகையான தியானம் தான். ஏன்னா அந்த நாம் சிரிக்கும் போது அல்லது மகிழ்ச்சியாக உம், இருக்கும்போது பார்த்தோன்னா எண்ணங்கள் எழாது. அப்ப நம்ம சிரிக்கும் போது பார்த்தோன்னா அதுவே ஒரு வகையான ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறது தான். யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்ட்டு நம்முடைய பதஞ்சலி மகான் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க சிரிக்கும் போது நிறைய லாஃபிங் யோகா கூட இருக்கு. சரியா, நீங்க லாஃப் பண்ணும்போது அல்லது சிரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மன அழுத்தமானது குறைக்கின்றது. முடிஞ்சா நேரம் ஒரு குழந்தைகள் டெய்லி 6 நாள் வேலை பார்க்குறீங்களா, ஒரு நாளாவது குழந்தைகளோட நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவழிங்க. 7 நாளுமே வேலை பார்த்து பணத்தை மட்டும் சம்பாதிச்சு பணத்தை மட்டும் சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால நம்முடைய மன அழுத்தம் தான் கூடும். நம்மளுடைய வாழ்நாள்ல நோய்கள் தான் அதிகமாகும். அதனால குழந்தைங்களுக்கு குடும்பத்தோட மனிதர்களோட பேசுங்க. எப்பவுமே போனை நோண்டிக்கிட்டே இல்லாம நேரம் கிடைக்கும் போது மனிதர்களோட பேசுங்க. சந்தோஷமா குழந்தைங்க கூட விளையாடுங்க. குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. ஒரு நாளாவது ஒரு அரை நாளாவது ஒதுக்கி குடும்பத்துக்காக ஒதுக்கி நம்ம அந்த இதை பண்ணும்போதே மன அழுத்தம் உறுதியாக குறையும். 4வது நேரம் தவறாமை பஞ்சுவாலிட்டி. பஞ்சுவாலிட்டியை மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. கடைசியா நம்முடைய மனவளக்கலை யோகா. மனவளக்கலை யோகா எல்லாருக்குமே தெரியும். மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகா பாத்தீங்கன்னா உடலுக்கு, உயிருக்கு, மனதிற்கு முழுமையான பயிற்சியை கொடுத்துருக்கீங்களா. உடலுக்கு நம்ம டெய்லி எளிய முறை உடற்பயிற்சியை சரியாக செய்ய வேண்டும். உயிருக்கு காய்கள் பயிற்சியை சரியாக செய்ய வேண்டும்.
மனதிற்கு பார்த்தீங்கன்னா தியானமும் ஆத்தாய பயிற்சியும் செய்ய வேண்டும். அந்த நம்முடைய உடற்பயிற்சியில ரிலாக்ஸேஷன், உங்களுக்கு மனம் எப்பெல்லாம் அழுத்தமா இருக்கோ அப்பெல்லாம் ரிலாக்ஸேஷன் போட்டு பேசாம தூங்கிங்க. ஒரு 10 நிமிஷம், 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் உங்களுக்கு நீங்க ஒதுக்குனீங்கனாவே நம்முடைய மன அழுத்தமானது உறுதியாக குறையும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.